الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரார்த்தனை தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கும் எனக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த காலத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று சொல்கிறார். பிரார்த்தனை என்பது தனியான ஒரு வணக்கம். எங்களுக்கு தேவை இருக்கணும் என்றது கிடையாது. நாங்கள் தேவை இருந்தால் தான் தொழுகிறது மாதிரி இல்லை, தொழணுன்றதுக்காண்டி தொழுவோம், கடமைன்றதுக்காண்டி தொழுவோம். அது மாதிரி பிரார்த்தனைங்கிறது ஒரு வணக்கம். நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய இரட்சகன் சொல்கிறான், நீங்கள் என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், யார் என்னை அழைக்கின்ற இந்த வணக்கத்தை விட்டும் பெருமை அடிக்கிறானோ அவன் ஜஹன்னம் என்ற நரகத்திலே இழிவடைந்தவனாக நுழைவான் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். இப்ப துவா கேட்கறத அல்லாஹு தாலா விரும்புறான். துவா கேட்காம இருக்கிறார்கள, பிரார்த்தனை செய்யாம இருக்கிறார்கள பெருமைக்காரர்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தாலா கிட்ட எனக்கு இதை தாயா அல்லான்னு கேட்காத ஆட்கள் பெருமைக்காரர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்றான். இந்த பெருமை அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை கூட்டுறதாக அல்லாஹ் நமக்கு சொல்றான். நம்ம அல்லாஹு தாலாட்ட கையேந்தி அவன்கிட்ட நம்ம கேட்காம இருக்கிறது பெருமை, செருக்கு என்று அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த பெருமையின் காரணமாக அவர்கள் நரகத்துக்கு போவாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹு தாலாட்ட கேட்கறது அல்லாஹு தாலா விரும்புகிறான். அல்லாஹு தாலா கிட்ட நாம கேட்கறது, கேட்காம இருக்கிறத அல்லாஹு தாலா கோபிக்கிறான். நம்ம கேட்காம இருக்கிறது நரகத்திற்கு நம்மளை கொண்டு போகும் என்று அல்லாஹு தாலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் அல்லாஹு தாலாவிடம் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹு தாலா கோபப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். கேட்கலன்றதுக்காண்டி கோபப்படுற ஒரே ஒரு ஆள் தான் அல்லாஹு தாலா. இப்ப நம்ம கேட்டுருவோம்னு ஓடுற ஆட்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் என்றால், நம்ம கேட்கலன்றதுக்காக அல்லாஹு தாலா நம்ம மீது கோபப்படுகிறான். நம்ம இன்னொரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலாட்ட கேட்போம், இன்னொரு பெரிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா கிட்ட நாங்க கேட்போம். அதை அல்லாஹு தாலா விரும்புறான். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை எங்களுக்கு கற்றுத்தர மாதிரி அல்லாஹு தாலா கிட்ட எங்களோட தேவைகள்ல நாங்க பிரார்த்தனை செய்கிற இஸ்திகாராவை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறாங்க. பிரார்த்தனைங்கிறது எங்களை அல்லாஹு தாலாவுடைய அடிமை என்று நாங்க உறுதிப்படுத்துற ஒரு இடம். எங்களால ஒன்றும் இல்லை, நீ நினைச்சாதான் எல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ்வை நாங்க உயர்த்தி அவனை பெருமைப்படுத்தி, நாங்க உனக்கு அடிமை, நீ தாரதை தான் நாங்கள் எடுக்கலாம், நீ தரலன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை என்று அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் சொல்ற இடம், முழுமையான எங்களுடைய அடிபணிதலை வெளிக்காட்டுற இடம் பிரார்த்தனை. அதனால அல்லாஹு தாலா அதை விரும்புகிறான். அப்படி செய்யாத ஆட்கள் அல்லாஹு தாலா கோபப்படுகிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சந்தர்ப்பங்களையும் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்தா கூடுதலாக மழை பெஞ்சா பிரார்த்தனை செய்வாங்க, கூடுதலாக வெயில் அடித்தா பிரார்த்தனை செய்வாங்க, அச்சமான சூழல் இருந்தால் பிரார்த்தனை செய்வாங்க, மிச்சம் நல்ல சூழலில் நபி அவங்க பிரார்த்தனை செய்வாங்க, போராட்ட களத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. எந்த அளவுக்குன்னா பத்ர் யுத்தத்தில் நாங்கள் பார்க்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு அவருக்கு அடிக்கப்பட்ட கூடாரத்துக்குள்ள இருந்து தன்னுடைய 2 கமக்கட்டினுடைய வெண்மையும் தெரிகிற அளவுக்கு கையை உயர்த்தி அல்லாஹு தஆலாட்ட அழுது புலம்புறாங்க. அல்லாஹு தஆலாட்ட கெஞ்சி கெஞ்சி கிராவி கேட்குறாங்க. எந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயா அல்லாஹ், இந்த கூட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் வலன் துஅபத ஃபில் அர்தி அபதா, இறைவா இந்த கூட்டம் முழுமையா தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் இதுக்கு பிறகு ஒரு போதும் நீ இந்த உலகத்தில் வணங்கப்பட மாட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாட்ட நீ தந்துதான் ஆகணும், இதில் வெற்றியை தாண்டி கிராவி கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கவலைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாட்ட பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ இன் யம்ஸஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு, உனக்கு ஒரு தீங்கு அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு தீங்கால் உன்னை பிடித்து விட்டால், ஒரு தீங்கால் அல்லாஹ் தஆலா உன்னை பிடித்து விட்டால் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ, அதை நீக்கிறது அவனை தவிர ஒரு ஒருத்தரும் கிடையாது, அவன் தான் அதை நீக்குவான். அவன்கிட்ட நீ கேளு, உனக்கு ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா நாடித்தான் என்றால் அதை யாராலும் தடுக்க முடியாது, அவனுடைய கொடையை யாராலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வை பயந்துக்க, யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹ்ட வரம்புகளை வரையறைகளை பேணி நீ வாழு, அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான், அல்லாஹு தஆலா உனக்கு உதவி செய்வான். நீ அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழ்ந்தாய் என்றால் உண்ட காரியங்களுக்கெல்லாம் முன்னால் அல்லாஹு தஆலாவை காணுவாய், அல்லாஹு தஆலாவுடைய உதவி உனக்கு கிடைக்கும். அறிஞ்சிக்க, அல்லாஹு தஆலா உனக்கு ஒரு நலவை நாடித்தானா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமாக சேர்ந்து, ஜின்கள் எல்லாருமாக சேர்ந்து அதை தடுக்க நாடினாலும் யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா உனக்கு ஒரு கெடுதியை நாடித்தானா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஜின்கள் எல்லாருமா சேர்ந்து முயற்சித்தாலும் அந்த கெடுதியை அல்லாஹுவை தவிர ஒரு யாராலும் உன்னை விட்டு நீக்க முடியாது என்று அந்த நபித்தோழருக்கு, சிறிய நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்திமதி சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸலுல்லாஹ குல்ல ஷை, நீங்க அல்லாஹு தஆலாட்ட எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாத்தையும் அல்லாஹு தஆலாட்ட கேளுங்க. எந்த அளவு கண்டா உங்களோட செருப்புட வாறு பிஞ்சாலும் அல்லாஹு தஆலாட்ட கேளுங்க. என்ன அல்லாஹு தஆலா இலகுபடுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா காரியமும் இலகுவாகும். அவன் இலகுபடுத்தல் என்றால் உங்களுக்கு எதுவும் இலகுவாகாது. எனவே எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலாவிடம் முறைப்படுங்கள், கேளுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸர்ரஹு அன் யஸ்தஜீபல்லாஹு ஃபிஸ் ஸதாஇதி வல் குரப், யாருக்கு கஷ்டமான நிலையில துன்பமான காலங்கள்ல அல்லாஹு தஆலா உதவி செய்யணும் என்று விரும்புகிறாரோ அவர் அவர் சந்தோஷமா இருக்கிற நிலையில, செல்வ செழிப்போடு இருக்கக்குள்ள, ஆரோக்கியத்தோடு இருக்கக்குள்ள அல்லாஹு தஆலாவிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் முஸ்லிமின் யதுஉ லைஸ பிஇஸ்மின் வலா கதீஅத்தி ரஹ்மின் இல்லா அஅதாஹு அல்லாஹு இஹ்தா தலாஸ், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹு தஆலா கிட்ட பாவம் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டார், உறவுகளை துண்டித்து வாழ்ற இதுக்கு இல்லாத ஒரு விஷயத்த அல்லாஹு தஆலாட்ட கேட்டால் அல்லாஹு தஆலா 3 முறைகள் ஏதாவது ஒரு முறையில் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
என்ன 3 முறை? ஒன்று, அல்லாஹு தஆலா அவன் கேட்டதை இந்த உலகத்தில் அவனுக்கு அவசரமா கொடுப்பான். அவன் என்ன கேட்டானோ அதை அவனுக்கு இந்த உலகத்தில் அவசரமா கொடுப்பான். 2வது, அப்படி இல்லையா மறுமையில வரக்கூடிய அவனுக்கு இருக்கிற பெரிய தண்டனையிலிருந்து அவனை பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹு தஆலா முழுவதுமாக சேமிச்சு வைப்பான். 3வது, அவனுக்கு வரக்கூடிய இதை அவன் கேட்டதை கொடுக்காட்டிலும் அவனுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தில் இருந்து அவனை பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னா நல்லதானே, நம்ம கூடுதலா கேட்கலாம் தானே அல்லாஹ் கிட்ட, நம்ம அப்ப கூடுதலா கேட்போம் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கேளுங்க, அல்லாஹு தஆலா அதிகமாக அருள் செய்பவன், அதிகமாக இரக்கப்படுபவன், அதிகமாக விடையளிப்பவன். எனவே நீங்க அல்லாஹு தஆலாவிடம் அதிகமாக கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமிதியில வரக்கூடிய ஒரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஃபுதிஹ லஹு பாபு துஆ, யாருக்கு அல்லாஹு தஆலா துஆ செய்கிற மனோநிலையை உருவாக்குறான், யாருக்கு துஆ செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுக்குறானோ, ஃபுதிஹத் லஹு அபுவாபுல் ஜன்னah, அபுவாபுர் ரஹ்மா, அவருக்கு அருளுக்குரிய வாயில்களை அல்லாஹு தஆலா திறக்கிறான், அருளுக்குரிய வாயில்களை அல்லாஹு தஆலா திறந்து விடுகிறான். மா சுஇலல்லாஹு ஷைஅன் அஹப்ப இலைஹி மின் அன் யஸ்அலல் ஆஃபியா, மின் அன் யுஸ்அலல் ஆஃபியா. அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம கேட்கறதுல அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமானது எதென்றால் பத்தினித்தனத்தை கேட்கிறது. அல்லாஹு தஆலா கிட்ட பாவங்களை விட்டும் என்னை பாதுகாத்திரு என்று அல்லாஹு தஆலாவிடம் கேட்பது அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, நிச்சயமாக பிரார்த்தனை உங்களுக்கு இறங்கிய கஷ்டங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு இறங்காம இருக்கிற கஷ்டங்கள்ல சோதனைகள்ல இருந்தும் உங்களை பாதுகாக்கும். நிச்சயமாக கலாவை தடுக்கக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது துஆதான். ஃபஅலைக்கும் பித்துஆ, எனவே நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹு தஆலா எங்களை கொண்ட நாடி இருந்து அதை தடுக்கிற ஒரு சக்தி இருக்குமாக இருந்தால் அது துஆக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப நாங்கள் அதிகமாக துஆ செய்ய எங்களுக்கு வரக்கூடிய துன்ப துயரங்கள் எங்களை விட்டும் நீங்கும் என்கிறத இந்த செய்தி எங்களுக்கு சொல்லும். வேறொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு அவனிடம் கேட்பதை விட மிக விருப்பத்திற்குரிய ஒன்றுமே கிடையாது சொல்றோம். அல்லாஹு தஆலாட்ட நாங்கள் கேட்கிறது அல்லாஹு தஆலாவை மிக மிக சங்கைப்படுத்துவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை அல்லாஹு தஆலா விரும்புவதாக சொல்கிறார். பிரார்த்தனைங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு வணக்கம். சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளம் அல்லாஹு தஆலாவோட தான் என்ன செய்யும், தொடர்பாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிலாஹுல் முஃமினி அத்துஆ, ஒரு இறை விசுவாசியினுடைய ஆயுதம் பிரார்த்தனை. இறை விசுவாசியினுடைய ஆயுதம் பிரார்த்தனை சொன்னாங்க. முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சா முஸ்லீம் அல்லாத கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பயப்படுறாங்க. பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சா கடவுள் நம்பிக்கை உள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் பயப்படுவார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு பழைய ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம், அஸ்வர் மினிஸ்டர் இருக்கக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் என்ன. அப்ப அதுல இருந்து ஒரு ஆட்சியாளர் ஒரு அரசாங்க ஆள் கேட்கிறாரு, என்னண்டு நீங்கெல்லாம் இந்த உங்களோட தொழுகையில குனூத்துல எங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வீங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டார்கள் எல்லாரையும் அழிச்சிட சொல்லியா பிரார்த்தனை செய்வீங்கன்னு சொல்லி உயர்மட்ட மீட்டிங்ல கேட்கிற அளவுக்கு இந்த பிரார்த்தனை என்ன செய்யும், அடுத்தவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறது. அப்ப பிரார்த்தனைங்கிறது அல்லாஹு தஆலாவோடு எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய, அல்லாஹு தஆலாவிடம் இருந்து எங்களுக்கு உதவிகளை பெற்று தருகின்ற ஒரு வழி. அல்லாஹு தஆலா சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்க அழையுங்க, அல்லாஹு தஆலாட்ட கேளுங்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். துஆ கேட்கிற நேரம்
யா ரஹ்மான், இரக்கம் உள்ளவனே என் மீது இரக்கம் காட்டு. நோய் நொம்பல்களை நீக்கக்கூடியவனே, நோயிலிருந்து என்னை நீக்கிவிடு. கஷ்டங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியவனே, என்னுடைய கஷ்டங்களை நீக்கிவிடு. அருளாளனே, என் மீது அருள் செய். இரக்கப்படுபவனே, என் மீது இரக்கம் காட்டு அப்படின்ட்டு அல்லாஹு தாலாவுக்குரிய பெயர்களை சொல்லி அல்லாஹு தாலாவை அழைச்சி பிரார்த்தனை செய்யுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மா லம் யஹ்ஜன். பிரார்த்தனையில நீங்க அவசரப்படாத வரைக்கும் உங்களுக்கு விடையளிக்கப்படும். ரசூல் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்னண்டு, சிலருக்கு அல்லாஹு தாலாட்ட கேட்டுட்டு தஅவுத்துல்லாஹ, நான் அல்லாஹு தாலாட்ட எத்தனை தரம் கேட்டுட்டேன், துஆ செஞ்சுட்டேன், எனக்கு அல்லாஹு தாலா பதில் தரல, அல்லாஹு தாலா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளலன்னு நீங்க அவசரப்படாத வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வேறொரு ஹதீஸ்ல இதை இன்னும் தெளிவுபடுத்தி சொல்றாங்க, நான் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்தேன், இன்னும் பிரார்த்தனை செய்தேன், ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக நான் கருதவில்லை என்று சொல்லி கை சேதப்பட்டு பிரார்த்தனையை விட்டு விடுகிறார். இப்படி அவசரப்படாத வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்ப பிரார்த்தனையில நாங்க அவசரப்படக்கூடாது, நாங்க பிரார்த்தனையில அவசரப்படக்கூடாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா, எனக்கு பதில் கிடைக்கணும், பதில் கொடுக்கணும் என்றது என்ற பொறுப்பில். ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பதில் கிடைக்கணும் என்றது அல்லது பதில் தாரது என்ற பொறுப்பில். எந்த பொறுப்பு? துஆ கேட்கிறது. எந்த பொறுப்பு? துஆ கேட்கிறது. நிச்சயமாக யாரு துஆ கேட்டானோ அல்லாஹு தஆலா அவனுக்கு பதிலளிப்பான் என்று சொல்றான். இப்ப துஆவை அங்கீகரிக்கிறது யார பொறுப்பு? அல்லாஹ்வோட பொறுப்பு. துஆவை அங்கீகரிப்பேன் என்று யார் சொல்றா? அல்லாஹ் தான் சொல்றான். துஆ கேளுங்க என்று யார் சொல்றா? அல்லாஹ் தான் சொல்றான். துஆ கேட்காட்டி நான் கோபிக்கிறேன் என்று யார் சொல்றா? அல்லாஹ் தான் சொல்றான். எப்படியாவது உங்களோட பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் என்றதும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டு. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. இதை நம்பணும். எங்களோட பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். இப்ப இல்லையா நாளைக்கு கிடைக்கும், இப்ப இல்லையா நாளைக்கு கிடைக்கும். ஒரு ஆள் ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப படிக்காரு, திரும்ப திரும்ப படிக்காரு, திரும்ப திரும்ப படிக்காரு. படிச்சா என்ன செய்யறாரு? எப்படியோ பாஸ் ஆகி போயிடுது. எனக்கு தெரியும், நம்மளோட ஊர்ல ஒரு அதிபர், ஃபேமஸான ஒரு அதிபர் ஸ்கூல்ல இருந்து அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. நான் ஃபர்ஸ்டா ஓஎல் எழுதின நேரம் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் 4 Fம் 4 Sம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமா என்ன செஞ்சு எழுதி 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 பாஸ் பண்ணதான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் பிரின்சிபல் ஆகி பெரிய சேவிஸ் ஆகி என்ன செய்யறாரு? போறாரு, பெரிய சேவிஸ் போறாரு. அப்ப ஒரு விஷயத்தை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும், முயற்சி செய்யணும், நிராசை அடையக்கூடாது. நிராசை அடையக்கூடாது. நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். பிரார்த்தனை செய்யறதுக்கு எங்களுக்கு மிச்சம் பொருத்தமான நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். இரவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹு தஆலா இறங்குறான். அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்குறான். அல்லாஹு தஆலா எனக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப சிலாக இந்த ஹதீஸ்ல எப்படி அல்லாஹ் இறங்குற உலகத்துல எல்லா டைம்லையும் இரவண்ட 3ல் ஒரு பகுதி இருந்து கொண்டே இருக்கும். அப்ப எப்படி அல்லாஹ் உலகத்துல அரிசில இல்லையா, அப்ப அடிவானத்துல இருக்கானாண்டு சிந்தனையெல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க? குழப்புறாங்க. நம்ம இறங்குற மாதிரி யோசிக்க தேவையில்லை. இதான் பிரச்சனை. நாம அல்லாஹ் இறங்குறத நம்ம இறங்குற மாதிரி யோசிக்கிறதெல்லாம் பிரச்சனை. நான் இந்த கதிரையில இருந்து இறங்கினா இந்த கதிரை காலியா இருக்கும். அல்லாஹ் அரசுல இருந்து வந்து அரசு காலியா வேண்டிய அரசு என்ன? நம்மட வேலையும் அல்லாட வேலையும் உண்டா? இப்படியா நம்ம குழம்பது? அல்லாட வேலை வேற, நம்மட வேலை வேற. அப்படின்னா ஒரே டைம்ல எத்தனை மொழியில எத்தனை பேர் கேட்காங்க. எப்படி ஒரே டைம்ல எல்லாத்தையும் கேட்டா அல்லாஹ் பதில் சொல்லு? இப்ப குழம்புமே அல்லாட செயற்பாடுகளோட நம்மட செயற்பாடை ஒப்பிட்டு நம்மட பண்புகளை ஒப்பிட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் நிறைய கொஞ்சம் பேருக்கு என்ன குழப்பம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்பகமான ஹதீஸ், அல்லாஹ் இறங்குவான். எப்படி இறங்குவான்னு அது அல்லாஹ்க்கு தெரியும். எப்படி இறங்குறது நம்ம அதை யோசிக்க தேவையில்லை.
புகாரில் ஹதீஸ் வருது. இப்போ அல்லாஹ் அரசியல் இருக்கானா, அரசியல் இருக்கானா, அது குர்ஆன்ல என்ன செய்யுது, அல்லாஹ் சொல்கிறான் அரசியல் இருக்கேன்னு. எப்படி இருப்பானா அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியுது எப்படி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எதிரி எப்படி இறங்குவாரு, நான் எப்படி சொல்கிறேன் எப்படி இறங்குவாரு, நான் கற்பனை செய்யலாமா, செய்ய. அப்போ நாம இந்த இதுக்குள்ளே போய் குழம்ப தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்காங்க என்னண்டு, அல்லாஹு தஆலா இறங்குகிறான், அல்லாஹ் தஆலா இறங்குறான், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி. எதை பற்றி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சொன்னாங்களோ, அல்லாஹ்வை பற்றி என்னத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். வேற ஒன்று நாங்கள் எல்லா விஷயத்தில் கற்பனை பண்ணல. அல்லாஹு தஆலா இறங்குறான்னு சொன்னாங்களா, சொல்லியிருக்காங்க இறங்குறான். உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்காங்க, செய்யும், அவ்வளோ. மிச்சது யார் கையில் உள்ளது, அல்லாஹு தஆலாவுடைய கையில் உள்ளது. அவன் அதை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். இப்போ அல்லாஹு தஆலா அவனை அழைக்கிறத சொல்ற நேரம் மறைவாக அச்சத்தோடு அவனுக்கு அடிபணிந்த நிலையில அல்லாஹு தஆலாவை அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே நாங்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹு தஆலா நல்லவன், அவன் நல்லதை தவிர வேறு எதையும் ஏற்க மாட்டான். நிச்சயமாக ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதைத்தான் மூமின்களுக்கும் ஏவி இருக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். ரசூல்மார்களே, ரசூல்களே, நீங்கள் நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், அல்லாஹு தஆலாவுக்கு நல்ல காரியங்களை செய்யுங்கள், நிச்சயமாக நான் நீங்கள் செய்வதை அறிகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டுறாங்க. பிறகு சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், விசுவாசம் கொண்டவர்களே, உங்களுக்கு நாங்கள் வழங்கியதில் நல்லதை ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனை ஞாபகப்படுத்துறாங்க. அந்த ஆள் பாலைவனத்தில் நீண்ட பிரயாணம் கொண்டு செய்கிறார். அவரிடம் உணவு கிடையாது, எல்லாம் அவர்கிட்ட இல்லாமல் போகுது. தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவராக வேறொரு வழியும் நமக்கு இல்லை என்கிற நிலையில வானத்தை நோக்கி அல்லாஹ் கிட்ட கையை உசத்துறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வை அழைக்கிறார், ஆனா அவர் சாப்பிட்டு இருக்கிறது ஹராம், அவர் குடிச்சிருக்கிறது ஹராம், அவர் உடுத்திருக்கிற உடுப்பு ஹராம், அவர் ஹராத்திலாம் வாழ்ந்திருக்காரு வளர்ந்திருக்காரு. அன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அவருக்கு விட கிடைக்கும், எப்படி அவருக்கு அல்லாஹு தஆலாவிடம் இருந்து பதில் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய உணவு, எங்களுடைய ஆடை, எங்களுடைய குடிபானம் அனைத்திலும் ஹலாலை பேணுவதுதான் துவா எங்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதற்குரிய வழி. இப்போ துவாவுக்கு எங்களுக்கு குயிக்கா விட கிடைக்கல, நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ எங்களை தான் செய்ய வருகிறது செய்யும். நம்மள என்ன தப்பு இருக்கு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் அல்லாஹ் சொல்றான் கேட்டு தருவேன். இப்போ அல்லாஹ் தஆலாட்ட நம்ம கேட்டு கிடைக்கலண்டா நம்மள என்ன பிரச்சனை, என்ன செய்யறோம்? எங்கேயாவது நம்மள்ட்ட ஓட்ட சொல்லியிருக்கா, எங்கேயாவது ஹராம் உங்களுக்குள்ள பூந்திருக்காது, நாங்கள் என்ன செய்யணும்? ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, கட்டாயமாக இந்த காலம் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம், நிறைய சவால்களை எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் தன்னோட பிள்ளை விஷயத்தில் கவலை இருக்கு, அடுத்த இளைஞர்கள் விஷயத்தில் கவலை இருக்கு, அடுத்த எங்களோட தலைமுறை எப்படி போகும் என்ற கவலை இருக்கு. பலஸ்தீனத்தில் நடக்கிற கொடுமைகள், கொடூரங்கள், அக்கிரமங்களை பற்றி ஒவ்வொரு ஆளுக்கும் கவலை இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகளை பார்க்குற நேரம் மனசில் ஈரமுள்ள ஒவ்வொருத்தனுக்கும் கண்ணீர் வரக்கூடிய நிலைமையில் அந்த கொடூரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய கவலைகள் எங்களுக்கு இருக்குது. எங்களோட முஸ்லீம் தலைவர்களை பற்றிய கவலை எங்களுக்கு இருக்குது, முஸ்லீம் நாட்டினுடைய தலைவர்களை பற்றிய கவலைகள் எங்களுக்கு, நிறைய கவலைகள் எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் கொற்ற இடம் எங்கே? எங்களோட தொழிலை பற்றிய கவலை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் லொஸ்டாகுதுன்ற கவலை எங்களுக்கு இருக்கு. வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குதில்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கு. இந்த கவலையெல்லாம் எங்கே கொட்டுற? யார் இந்த கவலைக்கெல்லாம் விட தருவார்? அல்லாஹ் தவிர ஒரு யாரும் இல்லை. யாராவது ஒரு மனுஷன்கிட்ட போய் இந்த கவலையை கதைச்சி முடிவு காணலாம்? காணல. நம்மளை பயன்படுத்தி எப்படி அவன் முன்னேறன்னு தான் அவன் இருக்கான். அடுத்தது நம்மளை பயன்படுத்தி
எப்படி அவன் முன்னேறது அந்த மறுமையில யோசிக்கிற மாதிரி தான் நிலைமை. ஒவ்வொரு ஆளும் கண்டா நம்ம அளவோட கதைச்சிட்டு அளவோட இருந்துக்குவோம், கொஞ்சம் கூட போனா கடன் கேட்டுருவான்ன்ற நிலைமையில தான் அடுத்தார்கள் நம்மளை பத்தி யோசிக்காங்க. அப்ப அப்படியான நிலைமையில இந்த கவலையெல்லாம் நாங்கள் கொட்டுற ஒரே இடம் அல்லாஹு தாலாட்ட. இந்த கவலையை நாங்கள் இறக்கி வச்சமா இருந்தால் நிச்சயமாக எங்களோட உள்ளம் சாந்தி அடையும், எங்களோட உள்ளம் அமைதி அடையும், எங்களோட உள்ளத்துல பெரியோரு பாரம் குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு ஆகும். நாங்கள் அல்லாஹு தாலாட்ட அல்லாஹ்கிட்ட கேட்க போறோம், எப்படியும் கேட்கல. நாங்கள் அல்லாஹ்கிட்ட கத்துறதுக்கு வெக்கப்படணும், வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்கிட்ட கிராவுறதுக்கு வெக்கப்படணும், வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்கிட்ட ஒன்றை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு வெக்கப்படணும், வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் விரும்புறான் அப்படி கேட்கறது. அப்ப நாம ஏன் விடுவான்? எங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு சடவாதம் நிறைய பேருடைய உள்ளத்துல என்ன செஞ்சு குடிகொண்டுட்டு, அதனால நான் அப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தானே இப்படி செய்யலாம், அப்படி இருந்தா தானே அப்படி செய்யலாம், இப்படி இருந்தா தானே இப்படி செய்யலாம்னு எல்லாம் பொருள்மையவாதமாக பொருள்மைய சிந்தனையாக இருக்குதே தவிர அல்லாஹு தாலாவோடு உள்ள தொடர்பை நம்ம அதிகரித்து கொண்டாதான் சில விஷயங்கள்ல நம்ம திருப்திப்படலாம், சில விஷயங்கள்ல திருப்தியான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் என்ற மனோநிலை நிறைய பேர் நினைச்சு குறைஞ்சிச்சு. எந்த அளவு கண்டா இப்ப நம்ம துவா செய்யுங்கன்னு சொன்னா நக்கல் அடிக்கிற அளவுக்கு நிலைமை நினைச்சு மாறிச்சு. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை. இப்ப நாங்க இந்த பிரார்த்தனையுடைய வலுவை புரிஞ்சு கொள்ளணும். பிரார்த்தனையினுடைய இந்த பிரார்த்தனை தான் எங்களோட ஆயுதம்ங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்யாத ஒரு சந்தர்ப்பத்தை கூட எங்களால் காண முடியாது. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சாங்க. இன்னும் நபிமார்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க, எவ்வளவு நபிமார் எல்லாரும் பிரார்த்தனை பிரார்த்தனை. குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, பிரார்த்தனை இவ்வளவு பிரார்த்தனை வருது. நபிமார் உலகத்துல வெற்றி கிடைக்கும்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டாங்க, நரகம் இல்லை சுவர்க்கம் என்று உறுதிப்படுத்தப்பட்டாங்க. துவாவெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, துவா தான் கேட்டிருக்காங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா மீண்ட வயிற்றுல இருந்து வெளியாகிறதுக்கு என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு அவர் ஓதினாரு. பட்டக்கரைக்கு விட்டோம்னு அல்லாஹ் சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவம் பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருவார் என்ற நம்பிக்கையில இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருந்தாங்க. கடைசி காலத்துல கண் தெரியாத டைம்ல அல்லாஹு தாலா அவரை கொண்டாந்து கொடுத்தார். அவரோட பிள்ளைகளை அவர்கிட்ட சொல்றாங்க, அவரோட பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட இருந்து அவர்கிட்ட வாராங்க. அப்ப அவர் சொல்றாரு, இன்னில அஜிது ரீஹ யூசுப், நான் யூசுஃபுடைய வாடையை பெறுகிறேன், வாடையை நுகர்ன்னு சொல்றாங்க. யூசுஃபுடைய வாடையை நுகர்கிறேன் சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, இன்னும் அந்த இழப்புலாம் நீங்க இருக்கீங்க, அதைத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்டு எல்லாரும் போறாங்க, சந்தோஷம். நிறைய நபிமார் வரலாறு நாம ஏன் அப்ப யோசிப்பாங்க? அல்லாஹ் தானே சொல்றான். நாம ஏன் சின்னதா கேட்க, பெருசா கேட்போமே அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்கிட்ட நம்ம ஏன் சின்னதா கேட்பான்? பெருசா கேட்போம், ஆனா முறையாக கேட்போம். அல்லாஹு தஆலா புகழும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவோம். அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹு தஆலாட்ட கேட்போம். இரக்கம் உள்ளவனே எங்கள் மீது இரக்கம் காட்டு. அல்லாஹு தஆலாட்ட என்ன செய்வோம்? அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களை சொல்லி கேட்போம். துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களை பார்த்து கேட்போம். தஹஜ்ஜுடைய நேரம், அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், சுஜூதுடைய நேரம், வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய ஜும்மாவுக்கு பிறகு உள்ள ஒரு நேரம். அப்போ துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹு தஆலாட்ட பிரார்த்தனை செய்வோம், முறையாக பிரார்த்தனை செய்வோம், உறுதியா பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்வோம். அவசரப்படாம திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலாட்ட என்ன செய்வோம்? கேட்போம். துவாவுக்கு பதில் கிடைக்க பிந்து தாண்டான அங்களை நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அனைவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். அல்லாஹு தஆலா நாடித்தான் என்றால் இதெல்லாம் சின்ன விஷயம். நம்ம இந்த பெருசு பெருசாக நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சின்ன விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போகக்குள்ள தாரம் நதுவாவில் எல்லாரும் கூடி வந்து மக்கா காபிர்கள் எல்லாரும் இணை வைப்பாளர்கள் எல்லாரும் எங்க நின்றாங்க? ரசூலோட வீட்டை வளைச்சு நிற்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டை வளைச்சு நிற்காங்க. ரசூல்லா விட்டக்கிறங்க போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் விளங்கலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனது. வீட்டை வளைச்சு நிற்காங்க. என்னதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில விடக்கூடாதுன்னு தானே நிற்காங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டக்கிறங்க போனாங்க தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துட்டு அந்த ரசூல்லா தூங்குறாருன்னு சொல்லி என்னன்னா
அப்போ ஒரு ஆளை கொலை செய்கிறது ஊர் முழுக்க திரண்டு நிற்கி, ஆனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த ஆள் போய் சேர்றான். மக்காவுக்கு அந்த ஆள் போய் சேர்றார், மதீனாவுக்கு அந்த ஆள் போய் சேர்றார். ஊர் முழுக்க திரண்டு நிற்கி இடையெல்லாம் தேடுது. காலுக்கு கீழே ஒளிச்சிட்டு இருக்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனோட காலுக்கு கீழே அதை உத்து பார்க்கறதுக்கு அவனுக்கு மனசு வரல. அவ்வளோ அல்லாஹ் தஆலா நாடித்தான்னு சொன்னால் நம்ம இந்த பெருசு மலை மாதிரி நினைக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்ன விஷயங்கள். அல்லாஹ் தஆலா குன் என்று சொன்னால் என்ன செஞ்சிடும்? ஆகு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நாடினால் குன் என்று சொல்வான், ஆகி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அருளை நாங்கள் நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளோடு நாங்கள் வாழ்கிறோம், நிறைய கவலைகளோடு நாங்கள் வாழ்கிறோம், நிறைய துன்பங்களோடு நாங்கள் வாழ்கிறோம், நிறைய எதிர்பார்ப்புகளோடு வாழ்கிறோம், ஆசைகளோடு வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலாட்ட நாங்கள் இது எல்லாம் முறைப்படுவோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஒரு விடுவி வழங்குவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.